Welcome Blue Star students. Today we are going to see the unit algebraic expressions and identities in the exercise 9.1, that is question number 3. Okay, that question number 3 is addition. Add the following. That is expressions. The expressions and all given. We have to add the given expressions. That question number 1 is AB minus BC, then another expression BC minus CA, then third one CA minus AB. Okay, these are the expressions. This is first part in add the following. Then question number 3, 2 p square q square minus 3pq plus 4. This is one expression. Then another one is 5 plus 7pq minus 3p square q square. Okay, this is question number 3. Next, fourth one, L square plus M square, comma, M square plus N square, then N square plus L square, comma, 2LM plus 2MN plus 2NL. Okay, these are the questions in add the following. Okay, what is the rule of addition அப்படினு பாத்தீங்கன்னா, if the like terms only we can add. Okay, we can add the like terms only. Unlike terms நம்ம எதுவும் பண்ண முடியாது. Like terms இருந்தா மட்டும்தான் அதை நம்ம add பண்ண முடியும். Okay, so first we write the like terms. எதுலாம் like terms அதை வந்து find out பண்ணணும் நம்ம. Okay, see in question number 1, what are the terms are given? One by one நம்ம நார்மல் அடிஷன் எப்படி சொல்லுவோம்? இப்போ இந்த லோயர் கிளாஸ் எப்படி அடிஷன் நம்ம பண்ணியிருப்போம்னா 4 + 3 அப்படின்னீங்கன்னா 4 இந்த வெர்டிக்கல் ஆர்டரில் ஆட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 4 3 4 + 3 7 அந்த ஆர்டரில் நம்ம இப்போ இதை ரைட் பண்ண போகிறோம். ஓகே, நவ் ஏபி. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஏபி, first term. Next another one is BC. This is in the first expression. Okay, then இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷனில் சேம் லைக் டேர்ம்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள். see here BC இருக்குது, இங்கேயும் BC இருக்குது. அப்போ இந்த BC நம்ம ரைட் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனோட BC, அதுக்கு பிலோவாக கீழே தான் நம்ம இந்த BCயை ரைட் பண்ண போகிறோம். இதுக்கு பிஃபோராக எந்த சிம்பிளுமே இல்லையே அப்படின்னா ப்ளஸ். ஓகே, ப்ளஸ் தான் எப்போவுமே சிம்பிள் இல்லை பிஃபோர், ஆனால் ப்ளஸ் தான் மீனிங். ஓகே, ஸோ அப்போ இந்த பிசிக்கு பிஃபோர் ப்ளஸ் போட்டோம். நெக்ஸ்ட் அனதர் ஒன் டைம் என்ன இருக்குது, மைனஸ் சிஏ. ஆனால் இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் சிஏவே இல்லை. அப்போ இதை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போய் எழுதுறது அப்படின்னு தனியாகவே நீங்கள் எழுதிக்கலாம், சிஏ. ஓகே, தென் இந்த தேர்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்கள், சிஏ. ஓகே, சிஏ பிஃபோர் சிம்பிள் இல்லை, அப்போ என்ன சொன்னோம், ப்ளஸ். வெரி குட். அப்போ ப்ளஸ் இந்த சிஏ கீழே தான் அதை நம்ம எழுதிக்கணும், சிஏ. லாஸ்ட் டேர்ம் இஸ் வாட், மைனஸ் ஏபி. ஏற்கனவே நம்ம ஏபின்ற ஒரு பார்ட் எழுதியிருக்கோம், ஒரு டேர்ம் எழுதியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஏபிக்கு கீழேயே இந்த ஏபியை நம்ம ரைட் பண்ணோம். ஸோ தட் இஸ் இது என்ன, தட் சிம்பிள் இஸ் மைனஸ் ஏபி. ஸோ ரைட் மைனஸ் ஏபி. ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆடுன்னு கொடுத்துட்டனால சி ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிஏ மைனஸ் சிஏ இருக்குது. ஸோ வாட் இஸ் ஆன்சர், ப்ளஸ் சிஏ அண்ட் மைனஸ் சிஏ. ஒரு பாசிட்டிவ் நம்பரும் ஒரு நெகட்டிவ் நம்பரும் வந்தோன்னா என்ன வரும் அப்படின்னா தட் வேல்யூ இஸ் 0. ஓகே, பிஃபோராக அப்போ நம்ம என்ன சிம்பிள் போடுறது, ஜென்ரல் சிம்பிள் என்னென்னா ப்ளஸ் தான், ப்ளஸ் போடுறோம். ஓகே, தென் சி இந்த நெக்ஸ்ட் பார்ட் மைனஸ் பிசி, இங்கே ப்ளஸ் பிசி இருக்குது. அப்போ மைனஸ் பிசி ப்ளஸ் பிசி ஆட் பண்ண என்ன ஆயிரும், சேம் வேரியபிள்ஸ் தான் பட் டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ். அப்போ கம்பல்சரி கண்டிப்பாக நமக்கு 0 இஸ் த ஆன்சர். இதோட காமன் சிம்பிள் 0. நெக்ஸ்ட் சி ஹியர் ஏபி மைனஸ் ஏபி. ஸோ த ஆன்சர் இஸ் 0. போத் வேரியபிள்ஸ் சேமாக இருக்குது, ஆனால் சிம்பிள் டிஃபராக இருக்குது, ஆப்போசிட் சிம்பிளாக இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 0. கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கிவன் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே ரைட் பண்ணுறோம். சேம் டேர்ம்ஸ் வந்தது அப்படின்னா அது கீழே வந்து ரைட் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நான் செப்பரேட்டாக ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ணிவிட்டு அது ப்ளஸ்ஸோ மைனஸோ என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து
ஆட் பண்ணி அதோட ஆன்சர் ரைட் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, next question number 2. Question number 3. In question number 3, what is given? பார்த்தீங்கன்னா 2p square q square, okay, this is the first term, minus 3pq plus 4. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின்ஸ், திஸ் இஸ் அ கொஷின். இப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஃபஸ்ட் இருக்குது, ஆனால் இங்கே லாஸ்ட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஃபஸ்ட்டாக நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் கீழே இந்த -3 பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். ஓகே, தென் இந்த பிக்யூ பார்ட் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7pqன்னு இருக்குல்லையே, அதுதான். அப்போ ரைட் ப்ளஸ் 7pq போட்டாச்சு. அடுத்தது லாஸ்ட் கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னா +5. ஸோ ரைட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே அந்த வேரியபிள்ஸ் வந்து லைக் வேரியபிள்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஆட் அப்படின்னு கொடுத்தனால டேரெக்டாக அப்படியே நம்ம வந்து செய்கிறோம். 4 + 5 is what? 9. 4 + 5 is 9. நெக்ஸ்ட்டு ஹியர் வேரியபிள் சேமாக இருக்கா? அப்போ +7 -3 என்ன வரும்? இந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டா போதும். 7 - 3 is what? 4. சிம்பிள். இந்த PQ ஃபஸ்ட் அப்படியே ரைட் பண்ணிடுங்க. இப்போ 7 - 3 is what? 4. Which is a greater number? 7 is a greater number. That symbol is what? Plus. So, இப்போ +4PQ அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் see here. P square Q square, that is a variable, common variable. இங்கே அதுதான், அதை அப்படியே ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம்னா 2 - 3. அப்போ we want to subtract that. அப்போ 3ல் 2 போச்சுன்னா எத்தனை? 1. ஓகே, 1. That greater number is minus. அப்போ அதோட ஆன்சர் -1 P square Q square plus 4PQ plus 9. This is the answer. Okay, clear? ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா, வேரியபிள்ஸ் வந்து லைக் வேரியபிள்ஸை அந்த 1 by 1 கீழே ரைட் பண்ணிவிட்டு அதை ஆடோ சப்ராக்டோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகே, திஸ் இஸ் கொஷின் நம்பர் 3. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. First one, L square plus M square. இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர். இப்போ செகண்ட் எக்ஸ்பிரஷன் செகண்ட் லைனில் வந்துடும். அப்போ m ஸ்கொயர் ப்ளஸ் m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, ரைட் பண்ணியாச்சு. தேர்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்கள் கொஷினில் n ஸ்கொயர் ப்ளஸ் l ஸ்கொயர். இப்போ இந்த தேர்ட் லைனில் வந்துடும் n ஸ்கொயர் ப்ளஸ் l ஸ்கொயர். ஆல்ரெடி l ஸ்கொயர் நம்ம ரைட் பண்ணிக்கோம். ஸோ ரைட் ஹியர் l ஸ்கொயர். ஓகே, ஸோ ஹியர் ப்ளஸ் தான், எதுவுமே இல்லை அப்படின்னீங்கன்னா ஓகே, லீவ் இட். நெக்ஸ்ட் திங், லாஸ்ட் ஒன் இஸ் 2LM. The last expression plus 2LM plus 2MN plus 2NL. Okay. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போ பிஃபோர் வந்து இந்த லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் எதுவுமே வந்து கிடையாது. ஓகேவா? அதை கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ணும்போது இந்த லாஸ்ட் ஒன் ப்ளஸ் 2NL, வேறு எங்கேயுமே இந்த எல்எம் என்எல் எதுவுமே இல்லை. ஸோ இந்த பார்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுதான் வந்து நமக்கு ஆன்சராக வரும். ஓகே, 2MN ப்ளஸ் இங்கே என்ன வரும்னா 2LM. ஓகே, சி ஹியர் n ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர். அப்போ பிஃபோர் இங்கே நம்பர் எதுவுமே இல்லையே, அப்போ 1 இஸ் த மீனிங். அப்போ 1 + 1 2. இப்போ 2n ஸ்கொயர் ப்ளஸ் பிஃபோர் ப்ளஸ் இருக்குண்ணா. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா m ஸ்கொயர், அதே மாதிரி பாருங்கள் 1m ஸ்கொயர் 1m ஸ்கொயர். அப்போ 1 + 1 இஸ் 2m ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ப்ளஸ் போட்டாச்சு. தென் l ஸ்கொயர் ப்ளஸ் l ஸ்கொயர் இஸ் 2l ஸ்கொயர். ஓகே, தீஸ் ஆர் த ஆன்சர்ஸ். கிளியர்? 2l ஸ்கொயர் ப்ளஸ் 2m ஸ்கொயர் ப்ளஸ் 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2lm ப்ளஸ் 2mn ப்ளஸ் 2nl. this is the answer. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடிஷன் தான் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அடிஷனுக்கு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வாட் இஸ் த ரூல் அப்படின்னீங்கன்னா, வி கலெக்ட் த சேம் வேரியபிள் மட்டும்தான் ஆட் பண்ணவும் நம்மளால் சப்ராக்ட் பண்ணவும் முடியும். டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸை எடுத்து அதில் வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்டும் செய்ய முடியாது. ஸோ நம்ம வி கலெக்ட் த சேம் வேரியபிள்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் வி சால்வ். Okay, this is the rule. Okay, then in the next part is this is a 3 marks. Okay, இது வந்து 3 marks sums. இதில் வந்து 3 marks போட்டு காப்பி பண்ணிக்கோங்க. Now we will do the
subtraction part. Okay, question number 4. 4 la A question is subtraction. Subtract subtract 4a minus 7ab plus 3b plus 12 from 12a minus 9ab plus 5b minus 3. Okay, subtract பண்றோம். This term from எதுல இருந்து இதுல இருந்து subtract பண்ணோம். Okay, this is A part. Next C. C is subtract 4p square cube minus 3pq plus 5pq square minus 8p plus 7q minus 10. Okay, இந்த பார்ட்டை subtract பண்றோம். எதுல இருந்து from 18 minus 3p minus 11q plus 5pq minus 2pq square plus 5p square q. Okay, these are the subtract terms. So 2 sums we will do now. So see here, so you write the question very carefully. The variable நம்ம change பண்ணி wrong இங்க suppose இங்க p க்கு பதிலா p square போட்டுட்டு இங்க q போட்டோம்னா it is totally different. அதோட வேல்யூவே சேஞ்ச் ஆகும். p square qன்றது வேற pq square. நம்ம வந்து careless mistakeல அந்த மாதிரி wrong ரைட் பண்ணிட்டோம்னா total value change ஆயிடும். wrong answer only நமக்கு வரும். ஓகேவா? So write the questions carefully. Now the answer is, this is the first question, part A. Subtract 4a question first understand பண்ணிக்கணும். எதுல இருந்து நம்ம எதை subtract பண்ணணும்? Subtract 4a minus 7ab plus 3b plus 12. இதை வந்து subtract பண்ண போறோம். From எதுல இருந்து subtract பண்ண போறோம்? 12a minus 9ab plus 5b minus 3. இதில் இந்த பார்ட்டில் இருந்து இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து நம்ம இந்த 4a minus 7b plus 3b plus 12 subtract பண்ண போகிறோம். ஓகே, now so அப்போ first we write the say subtract. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலாக சம் செய்வோம் இல்லைங்களா? subtract 3 from 7. what we have to do? subtract 3 from 7 எதுலேருந்து எதாவது subtract பண்ணுவோம்? 7லேருந்து 3 subtract பண்ணுவோம். that is 7 minus 3 is equal to 4 அப்படின்னு ரைட் பண்ணுவோமா? இந்த சேம் திங். அப்போ இந்த பார்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து இதை subtract பண்ண போகிறோம். so we write this term in the first. okay, now write 12a minus 9ab plus 5b minus 3. okay, so இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். இதுல இருந்து எதை சப்ராக்ட் பண்ண போறோம்? 4a minus 7ab. see 4a அது கீழே அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். okay, 4a minus 7ab minus 7ab plus 3b plus 3b plus 12. okay, we want to subtract this value. so how can we subtract that அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ராக்ஷனுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி சப்ராக்ட் கொடுத்துட்டாங்கன்னா we want to change all the symbols. இப்போ எந்த நம்பர் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம் அதோட சிம்பிள் எல்லாமே நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4a பிஃபோர் சிம்பிளே இல்லை. அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம பிஃபோர் சிம்பிள் இல்லை அப்படின்னீங்கன்னா அப்போ நான் அது என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ இதோட ஆப்போசிட் சிம்பிள் என்னவா இருக்கும்? வாட் இஸ் ஆப்போசிட் சிம்பிள்? மைனஸ். see here, minus or opposite symbol plus. அவ்வளவுதான். plus na minus, minus is plus. so here minus, here minus. okay, so ஏன் இதுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா சப்ராக்ட்னு சொல்லிருக்காங்க. அப்ப சப்ராக்ட்னா மைனஸ் பண்ணும்போது the symbol should be changed.
ஓகேவா? ஸோ தட் அதை வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். see here இப்போ நம்ம நியூ சிம்பிள் சேஞ்ச் பண்ணாலும் அதை தான் கன்சிடர் பண்ணணும், ஓல்டு சிம்பிள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ now see -3 -12. So -3 -12 both symbols are same. அப்போ we have to add. Very good. அப்போ 12 plus 3 is what? 15. Which is a greater number? 12. அதோட symbol is minus. So answer is -15. Next thing 5b minus 3b. So 5 minus 3 is 2. 2b. Okay. So which is a greater number? 5. 5 symbol is plus. So right here plus. Okay. Then -9 plus 7. So minus plus upper, that is subtraction only. Upper 9 minus 7 is what? 2ab. Which is a greater number? 9 is a greater number. That symbol is minus. So put minus here. Then 12 minus 4. 12 minus 4 is what? 8. A. Okay, 12 minus 4 is 8. Which is a greater number? 12 is a greater number. That symbol is plus. So write plus here. Okay, so புரிஞ்சுதா? So நம்ம வந்து அடிஷனுக்கு டைரக்டாகவே அங்கே என்ன சிம்பிள் இருந்ததோ ப்ளஸ் மைனஸ் அதை மட்டும் அப்படியே வந்து நம்ம சால்வ் பண்ணோம். பட் இன் சப்ராக்ஷன் வி ஹாவ் டு சேஞ்ச் த சிம்பிள் இந்த செகண்ட் பார்ட். எதை சப்ராக்ட் பண்ணுமோ அதில் இருக்கக்கூடிய எல்லா சிம்பிள்ஸையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் தென் வி வில் டூ. ஓகேவா? ஓகே. தென் இன் சி கொஷின் நம்பர் சி subtract. see அதே தான் பாருங்கள். subtract 4p² அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் அது கொடுத்துருக்காங்களா, அதை தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்று. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வருது, அப்புறம் PQ நீட்டு, அப்புறம் லாஸ்ட்டில் 5p²Q வருது. அப்படியே ரிவர்ஸில் கொடுத்து இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு 4p²Q இருக்குது, லாஸ்ட்டில் தான் கான்ஸ்டன்ட் வரும். அதுதான் கரெக்ட் ஆர்டர். அப்போ இங்கே ரிவர்ஸில் இருக்கும்போது நம்ம ரைட் பண்ணும்போது ரிவர்ஸில் ரைட் பண்ணுறோம். ஓகே, கரெக்ட் ஆர்டரில் நம்ம ரைட் பண்ணணும். ஸோ அப்படியே ரிவர்ஸில் எழுதினோமா we get a correct order. Okay, so write 5p²Q minus 2pQ². அது அப்படியே ஆர்டராக ரைட் பண்ணுறோம். ப்ளஸ் 5pQ minus 11Q minus 3p plus 18. 18 before there is no symbol, so 18 the symbol is plus. Okay, then in the second part அங்கே எதை சப்ராக்ட் பண்ணுறோம் அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4p²Q minus 3 கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணோம். 4p²Q இருக்குது minus 3pQ. அப்போ PQ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அப்போ அங்கே தான் வரும் minus 3pQ. ஓகே, ஆர்டராக தான் ரைட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் எனக்கு 5pQ². இப்போ pQ² இங்கே இருக்குது, அது ப்ளஸ் 5pQ². ஓகே, தென் 8p minus 8p. அப்போ p கீழே தான் நம்ம எழுதணும். minus 8p தென் ப்ளஸ் 7q என்ன ப்ளஸ் 7q minus 10. ஓகே, so write பண்ணியாச்சு. now we are going to change the symbol. so here plus அப்போ minus ஆயிடுச்சு. here also minus, plus minus plus plus. okay, so now the answer is, see here, plus 18 plus 10. so the answer is plus 18 plus 10 is plus 28. okay, good. next minus 3 plus 8. அப்போ we have to subtract. அப்போ 8 minus 3 is 5. அப்போ 5p. the greater number symbol is plus. அப்போ now write here plus. okay, the next one minus 11 minus 7 both symbols are same. அப்போ we add that. okay, அப்போ 11 plus 7 is what? 18. 18q, which is the greater number? 11. so that symbol is minus. அப்போ minus 18q. now plus 5 plus 3. so answer is plus 8pq minus 18q plus 5p plus 20. what is the rule அப்படின்னு பார்த்தீங்கன்னா in subtractionல வந்து நமக்கு ஸோ ஃப்ரம் அப்படின்ற பார்ட் வந்து ஃபஸ்ட்டில் வரணும். அதுக்கப்புறம் கீழே அந்த அனதர் பார்ட் சப்ராக்ட் பண்ணக்கூடியது நம்ம கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கீழே டவுனில் எழுதுகிறோம். எழுதிட்டு வி ஷுட் சேஞ்ச் த சிம்பிள். டவுனில் இருக்க அந்த எக்ஸ்பிரஷனோட சிம்பிளை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அடிஷன் ரூல் வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ
this is a rule for subtraction. இப்படி செய்யும்போது we get a answer வந்து correctly. Okay, now the your homework sum. So in addition and subtraction டூலையும் ஒரு sum வந்து for you homework. Okay, so in addition second one is homework. First part, second sum, a minus b plus ab, b minus c plus bc, comma c minus a plus ac. Okay, this is your homework sum. Next in subtraction, that is fourth b. Fourth part b subdivision as homework. Subtract subtract 3xy plus 5yz minus 7zx from 5xy minus 2yz minus 2zx plus 10xyz. Okay, this is your homework sum. Do these sums in your homework note. Try to complete your homework. Okay, in the same method only, or different method. Class work refer பண்ணுங்க. Class work correctா neatா write பண்ணுங்க one by one. Okay, so class work refer பண்ணிட்டு you do the homework clearly. Clear idea first கிடைக்கும் class work refer பண்ணும்போது. So and then you do the homework. Okay, thank you students.